அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் புனித ரமலான் வாழ்த்துக்கள். இந்த புனிதமான பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கம் போல் செல்வதுதான். இஸ்லாமிய தோழர்கள் சகோதர சகோதரி அனைவரும் இன்று ஒரு நாள் அனைத்து பிற மத சகோதர இல்லத்திற்கும் பிரியாணி சமைத்து எடுத்து அவர்களோடு உண்டு மகிழ வேண்டும் என்பதே பெரிய கோரிக்கை. இதுதான் சமுதாயத்திற்கு பெரிய எடுத்துக்காட்டாக அமையும் என்பதில், ஒரு பாதுகாப்பான சமுதாயம் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. குறிப்பாக ஹஜ் 2026 பொறுத்தவரை சிறப்பாக எப்பொழுதும் வழக்கம் போல் எந்த போர் பதப்பற்றமும் இல்லாமல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் விமானம் பாரத நாட்டின் தலைநகர் டெல்லியிலிருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி புறப்படும் ஹஜ் யாத்திரைக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் 4 மாநிலங்களில் உள்ளதனால் அது மட்டுமில்லாமல் பிற மாநிலங்கள் அனைத்தும் சிறப்பாக ஹஜ் பிரயாணிகள் புறப்படுவார்கள். இந்த மாநிலங்களிலும் அதது தேர்தல் ஆபீசர்கள் மூலியமாக அனுமதி பெற்று இங்கும் அதே வழக்கம் போல் ஹஜ் யாத்திரை செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு கோரிக்கையாக, புலம்பெயர்ந்த நமது பாரத நாட்டு தொழிலாளர்கள் அரபு நாட்டிலிருந்து இங்கு ரம்ஜான் கொண்டாடி வந்திருக்கிறவர்கள் அனைவரும் ரம்ஜானை முடித்துவிட்டு சீக்கிரம் தங்கள் வேலைக்கு அரபு நாட்டில் கொண்டு போய் சேர வேண்டும் என்று அந்த அரபியர்களுக்கு, அந்த செல்வந்தர்களுக்கும், அந்த தனவான்களுக்கும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். 70 ஆண்டு காலம் அரபு நாடுகள் பாரதத்தின் மேலும் அது தொழிலாளர்கள் மேலும் அந்த அரபு நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கிருந்து இங்கு வந்து லாங் லீவ் எடுப்பது சற்று தவறு. அந்த லீவுகளை, விடுமுறைகளை சீக்கிரம் முடித்துக்கொண்டு அவர்கள் அரபு நாட்டுகளுக்கு போய் வேலையில் சேர்ந்து குறிப்பாக சம்பளத்தையும் எல்லாம் பெற்றுக்கொண்டு அதன் மூலியம் அந்நிய செலாவணி பாரத நாட்டிற்கு வெகுவாக எந்த தங்கு தடைமின்றி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஹாஜி பிரசிடென்ட் அபூபக்கர், இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர், புதுடெல்லி.